மனித வாழ்க்கையிலே நம் எல்லோருக்கும் அந்தந்த வயது காலகட்டத்திலே அது நடக்க வேண்டும். இளமையிலே இளமையிலே இந்த 16 வயதுக்குள்ளாக நல்ல கல்வி கிடைத்து விட வேண்டும். அதேபோல் 25 வயதுக்குள்ளாக திருமணம் நடைபெற்று விட வேண்டும். இதனை பல பாடல்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். அக்காலத்தே பயிர் செய் என்று சொன்னார்கள் பெரியோர். அந்தந்த காலகட்டத்திலே அது சிறப்பாக நடைபெற்று விட வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே திருமணம் என்பது இருவருடைய சொந்த ஒரு முடிவாக ஆகி, மணப்பெண் மணமகன் அவர்களுடைய சொந்த முடிவு என ஆகி, பெரியோர்கள் சற்று ஒதுக்கப்பட்டு விட்டு அதன் காரணமாக அவர்களே முடிவெடுத்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். சரி, திருமணம் செய்து கொள்கின்றார்கள். திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையிலே வாழ்க்கை சென்றால் அதிலே பிரச்சனை ஏதும் இல்லை. ஆனால் பல குடும்பங்களிலே இன்றைய நாளிலே திருமணம் நிகழ்ந்து 1 வருடத்துக்குள்ளாக 2 வருடத்துக்குள்ளாக ஏன் 6 மாதங்களிலே கூட விவாகரத்து என்று சென்று விடுகின்றார்கள். இதற்கு காரணம் மன முதிர்ச்சி இல்லாமை. நிறைய படிக்கின்றார்கள், ஆனால் மனதிலே முதிர்ச்சி இல்லை. விட்டு கொடுத்து செல்கின்ற மனப்பாவம் இருந்தால், அந்த மனோபாவம் இருந்தால் மட்டும்தான் இல்லற வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் தோற்று போய் வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் விவாகரத்து என்ற வார்த்தை வந்தால் சமூகத்திலே அவர்கள் தோல்வியடைகின்றார்கள். ஆகவே இந்த விவாகரத்து என்கின்ற வார்த்தையே மிக நாராசமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையே எங்கேயும் கேட்கக்கூடாது என்பதுதான் ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்தெல்லாம் நாம் வெளிவருவதற்கு முன்னோர்கள் நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை, நல்ல ஸ்லோகங்களை, நல்ல வழிபாட்டு முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கணவன் மனைவிக்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு மனோநிலை வருகின்றதென்றால், இன்றைக்கு நான் சொல்ல இருக்கின்ற இந்த பூஜையை நீங்கள் செய்தால் அந்த கணவன் மனைவியிடையே கருத்தொற்றுமை ஏற்பட்டு பிரிய வேண்டும், விவாகரத்து பெற வேண்டும், வக்கீலை பார்க்க செல்ல வேண்டும், கோர்ட்டு படியேற வேண்டும் என்கின்ற எண்ணமானது நிச்சயமாக மாறும்.